தமிழ்நாட்டின் அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்தில் நான் தான் இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஷோ இருந்தார். நாங்கள் டிப்ளமேட்டிக்கா உட்கார்ந்து அறிவுரை சொல்லி நாங்கள் கட்சிகளை வழி நடத்தினோம். அந்த இடத்தை நான் பிடிச்சிருக்கேங்கிற இடத்துல தான் இவர் இருக்கிறார். அமித்ஷா வந்த போது கரெக்டா அந்த நாள் தலைவர்ல இருந்து செயல் தலைவரா மாறுறாரு. ஆமா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அடுத்து அமித்ஷா வரும்போது நடந்துடக்கூடாது, ஜூன் 8 நடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த குடுமி போட்ட பாப்பார மாமா போய் அங்க டீல் பேச பேருக்கிறாரு. நாங்கள் ஆட்சி அமைப்பவர்களுக்கு அருள் புரிந்து ஆசீர்வாதம் செய்து எங்களுடைய ஆட்சியை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் உருவாக்கும். நாங்கள் நேரடியாக ஆட்சி ஆள மாட்டோம். சுசாமி மொழியில சொல்லணும்னா நாங்க காவலர்கள் கிடையாது, எஜமானர்கள். நான் மாலை நேரத்துல நானும் என் மனைவியும் காஃபி குடிச்சிட்டு இந்த பால்கனில இருந்துருப்போம். அந்த இடத்துல உட்காந்துருப்போம். அதான் எங்களுக்கு ரொம்ப இனிமையான ஒரு சந்தர்ப்பம்னு சொல்றாங்க. ஆங்கர் சொல்லுது, உண்மையிலே சார் இதெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும், எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லாம நாங்க ஓடி ஒரு டிவி ஆங்கருக்கு நேரம் இல்ல. ஏன்னா we don't have the time. நீங்க அதை சொல்லும் போதே ஐயோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமாடா அப்படின்ற மாதிரி. ஒரு மன்னர், அவருடைய இளவரசர், ஒரு தத்தி இளவரசர், நம்ம CN ராமமூர்த்தி ஐயாவினுடைய வார்த்தையில தத்தி தாண்டவராயன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு. அது என்னுடைய வார்த்தை இல்லை, இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவரு. எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா மன்னராட்சி நடக்கிறது, இது குடும்ப ஆட்சி நடக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலைபகரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எவன் வாயிலையா இருந்தது இது மன்னராட்சி, இது குடும்ப கட்சி, இது குடும்ப பிரச்சனைன்னு பேசலும்ல. இல்ல இதுல சொல்றாங்களே தெளிவா, அது உட்கட்சி பிரச்சனை, இது அது அப்பா மகனுக்கு நிகழ பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அதை பத்தி நான் சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நாங்க மன்னராட்சின்னு பேசிட்டு இல்லடா, இதை பேசுறா வாயில என்னடா வச்சுட்டு இருக்கிற. வணக்கம். ஜூன் 8ஆம் தேதி அமித்ஷா சென்னை வர உள்ளார். இந்த நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்திக்க இன்று தைலாபுர தோட்டத்திற்கு சென்றிருந்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அங்கு பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. சென்ற முறை அமித்ஷா கூட்டணி தொடர்பாக பேசுவதற்காக சென்னை வந்தபோதுதான் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியில் இருந்து நீக்கினார். இந்த நிலையில் இன்று ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுர தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்து என்ன பேசியுள்ளார், 3 மணி நேரம் என்ன நடந்தது, அது பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது குறித்து பேசுவதற்காக ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி போய் சந்திச்சிருக்கிறாரு. வர ஜூன் 8 அன்னைக்கு அமித்ஷா இன்னைக்கு தமிழ்நாடுக்கு வரதா இருக்குது. ஜூன் 8ஆம் தேதி ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வரும்போது குருமூர்த்தி வீட்டில் தான் போய் அவரை சந்திச்சுட்டு வந்தார். இப்போ பாமக பிஜேபியினோட கூட்டணி முடிவு செய்யப்படாத நிலையில குருமூர்த்தி போய் இவரை ராமதாஸ் அவர்களை சந்திச்சதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக அரசுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும், அதற்கு எந்த விலையையும் கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு சனாதன பார்ப்பனவாதிகள் திட்டமிட்டு இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த சந்திப்பு காட்டுகிறது. அதற்கு எந்த விலையையும் கொடுத்தாக வேண்டும். எந்த விலைங்கிறது பொருளாதார ரீதியான விலையாக இருக்கலாம், அல்லது எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்தாவது அதை சாதிப்பது. நீங்கள் கடந்த முறை அமித்ஷா அவர்கள் வந்தபோது அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி அவர்களுடைய மகன் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுத்தான் அதற்கப்புறம் தான் இவரை இழுத்து வரப்பட்டார், அழைத்து வரப்படவில்லை அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் ஊடகங்களில் கேள்விப்பட்டோம். அதற்கு பின்னாடி அந்த நேரங்கள்லாம் பின்னாடி மூளையாக இயங்கியவர், அதற்கு வேலை செய்தவர் சைதை துரைசாமி. அவர் இன்னைக்கு இவரோட குருமூர்த்தியோட போயிருக்கிறாரு. சைதை துரைசாமியினுடைய கடந்த காலம் தான் இந்த சமீப காலத்திய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆர் நம்மளுடைய கட்சியினுடைய பொதுவான தன்மையை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசோடு இணைந்து செல்வது தான், தேசிய கட்சிகளோடு இணைந்து செல்வோம். நம்ம அதனால தான் அகில இந்திய அப்படிங்கிற பேரை போட்டுக்கிட்டு நாம் இணக்கமாக இருந்தோம். நம்ம எம்ஜிஆரினுடைய வழியில் அப்படித்தான் இயங்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அப்படி இருந்ததே கிடையாது. ஜெயலலிதா எப்போதும் நீயா நானான்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசோடையும் சண்டை போடுவார், இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரோடும் சென்னாரெட்டியோடு அவருக்கு நடந்த சண்டையெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும் நடந்த அந்த முரண்பாடு காலகட்டத்தில் ஜானகி அணையிலிருந்து ஜெயலலிதாவை எதிர்த்தவர் இந்த சைதை துரைசாமி. இப்படியெல்லாம் நீங்கள் அவருக்கு வரலாறு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு இவர்கள் இந்த இன்டர்மீடியட் வேலையை பாஜகவுக்கு செய்வதற்காக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள்
அதுல 2 புரோக்கர்கள் தான் போயிருக்காங்க. ஏன்னா சைதை துரைசாமி அந்த பேச்செல்லாம் வந்து எடப்பாடி வந்து அப்போ பாஜக கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருந்த டைம், ஆமா, எதிர்த்துட்டு இருந்த டைம்ல அதை பேசினார் அவரு. ஸோ கன்வின்சிங்கா வந்து எடப்பாடி கன்வின்சிங்கிறது கூட கிடையாதுங்க. கன்வின்சிங்கிறது வந்து உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டு உங்களை இணக்கமாக உள்ளே இழுப்பது. ஒன்றும் சாமதான பேத தண்டம் 4ம் தோற்று போகும்போது தகுடுதத்தம்னு மிரட்டல் தான். நீங்கள் அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் தமிழ்நாட்டில் அதிமுக படிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலைமை தான் இன்னைக்கு பாமகவுக்கும். பாமக நிறுவனருக்கு இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, பாமக நிறுவனர் கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவே இந்த செய்திகள் பூதாகரமாக வரும்போதே நமக்கு இருந்த கேள்வி என்னன்னா, பாஜகவை வந்து நான் விரும்பலை அந்த கூட்டணியை, அதிமுகவோடு போகணும்னு தான் நினைச்சேன். அதிமுகவோடு போயிருந்தா அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கிடைச்சிருக்கும், நமக்கு ஒரு 3 சீட்டு கிடைச்சிருக்கும். இவர் தான் போய் அன்புமணி தான் அவசரமாக ஒரு பக்கம் கால பிடிச்சிட்டு என்னை கேட்டு கையெழுத்து போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், அந்த நேரம் 2024 தேர்தல் அது வந்து 2 அணியாக பிரிஞ்சு நின்று வேலை செஞ்சாங்க, அப்படி ஒரு கேமை விளையாண்டு பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு அதிமுகவே வந்து பாஜகவின் பிடியில் இருக்கும்போது நீங்கள் எந்த அணியில் இருப்பதற்காக இந்த பிரிவு அப்பா மகன் சண்டையை தாண்டி எனக்கு பாஜகவோடு செல்வதற்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வருகிற தேர்தலில் யாரோடு இருப்பீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இன்னொன்று, திமுக வந்து அவ்வளோ எளிதாக போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸினுடைய அந்த கடந்த கால வரலாறு, அதாவது 2016க்கு பிறகு, ஏன் 11க்கு பிறகுமே கூட அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப அவருடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிராக, பாமகவுக்கு ஒரு சித்தாந்தம் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்கிற அளவிற்கு அதை ஒரு ஜாதிவெறி கட்சியாக மாற்றி விட்டது. ஆனா ஆரம்பத்துல இருந்தது அப்படி உண்மையிலே. ஆரம்பத்துல மிகப்பெரிய சமூக நீதி போராளியாக, இன்னும் சொல்ல போனா ஒரு எம்எல் குழுக்களுக்கு நிகரான கடுமையான சட்டத்திட்டங்கள், ஒரு தீகாவுக்கு நிகரான சமூக நீதி கண்ணோட்டம் கொண்ட 2ஐயும் மிக்ஸ் பண்ண ஒரு கட்சி தான் நீங்க அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இந்த பாமக. அவருடைய கட்சி நாம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, எங்களுடைய கட்சியில் பார்ப்பனர்கள் யாரும் சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி பொதுச் செயலாளராக ஒருவரை நியமிக்கிறோம்னா தாழ்த்தப்பட்ட ஒருவர் தான் எங்களுடைய கட்சிக்கு பொதுச் செயலாளர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை நீங்க வன்னியர் சாதி கட்சின்னு நம்ம வெளியில பேசிட்டு இருக்கிறோம், அதை அப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க முடியுங்கிறதான் நாம்சே. அதே மாதிரி ஒரு சிறுபான்மையினர், இஸ்லாமியர் அல்லது கிறிஸ்தவர் தான் நீங்க வந்து இவ்வளவு திட்டங்கள், அதாவது நாம்ஸ்ல அவ்வளவு தெளிவாக, அது மட்டும் இல்ல, நானும் வரமாட்டேன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அதிகாரத்துக்கு வரமாட்டார்கள்னு சொன்னார். அப்ப சொன்ன எல்லாவற்றிலும் முரண்பட்டார். நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ எங்கள் குடும்பத்தில் இருந்தோ அல்லது நானோ அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னா எங்களை முச்சந்தியில் நிறுத்து சவுக்கால் அடியுங்கள்னு சொன்னவர். சரிங்களா? இப்படி தான் சொன்னதெல்லாம் மாறுபட்டாலும் கூட பல்வேறு விஷயங்களில் மாறுபடாத ஒரு இடத்தில் இணை இருந்துட்டு இருக்கு. ஆனா எந்த இடத்தில் மிகப்பெரிய சரிவு நடந்துச்சு அப்படின்னா, தலித் அல்லாதார் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிச்சார். நீங்க ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு புள்ளி அது. நீங்க பார்ப்பனர் அல்லாதார் கூட்டமைப்புன்னு சொல்லி உருவானதுதான் சமூக நீதியின் புள்ளியே. அதனுடைய தொடர்ச்சியாக வந்த ராமதாஸ் தலித் அல்லாதார் கூட்டமைப்புங்கிற பேர்ல ஓபிசிகளை ஒரு கூட்டமாகவும் தலித்துக்களை வேறொரு பிரிவாகவும் பிளக்கிற, அதுல ஒரு சுவரை எழுப்புகிற ஒரு பெரிய சதித்திட்டத்தில் விழுந்ததுதான் அவருடைய மொத்த பொலிட்டிக்கல் லைஃப்லயுமே மிகப்பெரிய சிக்கல். இன்னைக்கு வந்து பாஜக பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறது. நீங்க காலையில, அதாவது முந்தின நாள் சொல்றாங்க, அடுத்த நாள் காலையில பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சவுண்டு கேட்குது. யாரா அப்படின்னு பார்த்தா, யாருப்பா அவரு, அண்ணாமலையா வந்து நிக்கிறாங்கிறாப்ல. அதாவது அண்ணாமலைக்கு வெளியில என்னென்னலாமா பேர் வைப்பாங்க, கர்நாடக சிங்கம்னு சொன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப கேவலப்படுறாப்புல. இருந்தாலும் கூட ட்விட்டர்ல அவர்களுக்கு ஆதரவாளர்கள்லாம் அப்படி ஒரு பெரிய வார் ரூம் வந்து அப்படி பேசுகிறது, அவர் ஆதரிச்சு. ஆனா இவர் ராமதாஸ் கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான், யாருப்பா அது அப்படிங்கிறாப்புல. அந்த அளவிற்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு நபர் வந்து உள்ள உட்காந்து அதிகாரம் செய்து கையெழுத்து போட வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நீங்க வாங்க வேண்டியதை வாங்கியிருப்பீங்க, டீலிங் முடிஞ்சிருக்கும். அதையெல்லாம் அதிமுக கொடுப்பதற்கு தயார் இல்லையா என்ன? பணமோ அது மட்டும் இல்லை விஷயம், எங்களுடைய பாக்கெட்டுக்குள்ள நீங்க இருக்கணுங்கிற நிர்பந்தம் தான் முக்கியமானது. அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து தான் நீங்க வந்து அந்த கடந்த முறையில் நான் வந்து சொல்லியிருப்பேன்,
காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு. அனுமதி இல்லை, ஒருவேளை நான் வந்து மறுக்கிறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அப்படின்னா நீங்க தான் எனக்கு கொல்லி போடணும்னு சொன்னா அதோட பொருள் என்ன? சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்ப தற்கொலை பண்ணிடுவான்னு சொல்றாரா அப்படின்றது, சூசைடு அப்படின்னு சொல்றோம். அந்த அளவிற்கு ஒரு நெருக்கடி. ஓகே, நீங்க அது எதுவாக இருக்கட்டும், அவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்தித்ததற்கு பிறகுதான் அந்த இது கையெழுத்து போடப்பட்டதுங்கிறது நமக்கு இது இப்போ வந்து ஒரு பருப்பொருளா இருக்குது. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் இப்பவும் அப்பா மகன் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ள வர மாட்டேன் அப்படின்னு அப்பா நிற்கிறாரு, இல்லை உள்ள போகணும், 2 பேரும் நின்று சண்டை போடுறாங்க. மற்றபடி இப்போ இதை வந்து பேரத்தை முடித்து பணமாகவோ அல்லது சீட்டுகளாகவோ அல்லது ஒப்பந்தங்களாகவோ என்ன வேணும் அப்படின்னு திருப்திப்படுத்துவதற்கு ஒரு மீடியேட்டர் டீம், ஒரு புரோக்கர் டீம் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு குருமூர்த்தி வெளில வரும்போது பத்திரிகையாளர்கள் அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது, பாஜக கூட்டணி குறித்து பேசியிருக்கிறீங்களா, எதை பற்றி பேசியிருக்கீங்க, ஏன் இந்த 3 மணி நேரம் சந்திப்புன்னு கேட்கும்போது, அதெல்லாம் எதுவும் கிடையாது, பாஜக சார்பாக நான் பேச வரல, அவரோட நீண்டகால நண்பரை சந்திக்க தான் வந்தேன், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால தான் 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன வேலை அங்க தைலாபுரத்துல? என் குடும்ப நண்பர், இதெல்லாம் பேச்சே கிடையாது. நான் என்ன சொல்றேன், பார்ப்பனர்களுக்கு எங்க கட்சியில் இடமே கிடையாதுன்னு சொல்ல ஒருத்தர், அவர் கட்சியில இப்பவும் கிடையாது தான், மீடியேட்டரா தான், ஒரு புரோக்கரா தான் போயிட்டு வந்திருக்கிறாப்புல, பஞ்சாயத்து பேசி முடிக்க தான் போயிருக்கிறாரு. ஆனாலும் தமிழ்நாட்டின் அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்தில் நான் தான் இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஷோ இருந்தார், நாங்கள் டிப்ளமேட்டிக்கா உட்கார்ந்து அறிவுரை சொல்லி நாங்கள் வந்து கட்சிகளை வழி நடத்தினோம். இன்று நாங்கள் அந்த இடத்த நான் பிடிச்சிருக்கேங்கிற இடத்துல தான் இவர் இருக்கிறாரு. சரி, ஒருவேளை நீங்க சோ ராமசாமி மாதிரி கூட இவரை எடுத்துக்கிட்டா கூட, சோ வந்து 96 தேர்தலில் ஜெயலலிதா வேண்டாம்னு சொல்லி அடித்து நின்ற நீங்க திமுகவுக்கு ஆதரவெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஸோ ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் முழுக்க முழுக்க ஒரு பாரதிய ஜனதா கைக்கூலி, ஒரு பாஜக சங்கி. அப்போ ஒரு பார்ப்பன சனாதனவாதியாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி இதுவரைக்கும் என்னென்னலாம் வந்து இங்கே நடக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ரஜினியை கொண்டு வர முயற்சித்தார், யாரை வீழ்த்துறதுக்கு? திமுக வீழ்த்துறதுக்கு. அப்புறம் அதிமுகவை எப்படியாவது தூக்கி நிறுத்தணும், அதற்காக மிக கேவலமாக ஓபிஎஸ்ஐ பேசியிருக்கிறார். இப்போ அங்கே ஜெயலலிதாவின் சமாதியில் தர்மயுத்தம் இரு அப்படின்னு சொன்னேன், நீ அவனாயா இவனாயான்னு சொல்லி அசிங்கமாக பேசியிருக்கிறார். மிக இழிவான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அல்லது இருந்து கொண்டிருந்தவர், அவரை போய் நீ ஆம்பளையாங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டவர். அது மட்டும் இல்லாமல் தற்போது வரை இந்த பாஜகவின் செயல்பாடுகளை எங்கே இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறவர். இப்போ அதிமுகவை இணைப்பதில் கூட மிக வலுவாக இது பண்ணவர், ஒர்க் பண்ணவர். இன்னைக்கு வந்து இவங்களை இணைச்சி வைக்கணும், இதை வந்து இப்படிதான் நகர்த்தணும்னு சொல்லி போயிட்டு வர்றாருன்னா, அது 3 மணி நேரம், அதுவும் சந்தர்ப்ப, அதுவும் சைதை துரைசாமி. அதான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு பக்கம் ஒரு பாப்பாரா சங்கி, இன்னொன்னு ஒரு சூத்திர சங்கி. நீங்க இவர் இங்கே தான் இருக்காருங்கிற பேரை தவிர, அவர் அதிமுகவில் இருக்காருங்கிற பேரை தவிர முழுக்க சங்கியாக மாறி போனவர் தான் சைதை துரைசாமி. அது அதிமுக இருந்தவங்களே விமர்சிச்சிருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது 2 பேரும் போய் உட்கார்ந்து ஆத்துன்னு தூவ மூட்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு சரிங்க சாமின்னு போற அளவுக்குலாம் ராமதாஸ் ஒன்றும் அவ்வளோ தெரியாதவர் இல்லை. இப்பவும் சொல்றது என்ன, ராமதாஸ் நடத்துகிற யுத்தம்ங்கிறது அன்பு யுத்தம் கிடையாது, வேற யுத்தம் தான். நீங்க தாய் கட்சியை காப்பாற்றுறது, அதாவது அதுக்கு எல்லை மீறி போயிடுச்சுன்னு சொல்றேன். கட்சியை நீங்கள் உண்மையிலேயே நிலைநாட்ட வேண்டும்னு நீங்கள் விரும்பி இருந்தால், கட்சியை பேரம் பேசுகிற இடத்திலிருந்து நகர்த்தி விட்டு, நீங்க ஏற்கனவே இறங்கி வேலை செஞ்சீங்க இல்லையா, தெருவா ஊரா அதிகம் கிராமங்களுக்கு பயணித்தவன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியாவிலேயே எல்லா கிராமங்களுக்கும் அதிகமாக பயணித்தவர், அதுலயும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பட்டி தொட்டிகளுக்கும் பயணித்து மக்களை சந்தித்த ஒரு தலைவர்னு பேர் எடுத்தாருன்னா, அப்போ 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து வேலை செஞ்சீங்க. அதுக்கப்புறம் ஒரு சொஃபஸ்டிகேஷனா நீங்க அமர ஆரம்பிச்சீங்க. அதன் பின்னணியில உங்க பையன் பிறக்கும் போதே அப்படி நீங்க தான் சொல்றீங்கல்ல, 2 வெளிநாட்டு கார், சொகுசான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் நீ அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உழைச்சிட்டு ஓரமா உட்காந்துருக்கிறேன், நீ உழைக்காம ஓரமா உட்காராதன்னு மகனுக்கு சொல்றாரு. ஆனா அது கைமீறி போயிடுச்சு. நீங்க அன்புமணியினுடைய அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ராமதாசாக பிறப்பதை விட அன்புமணியாக பிறப்பதற்குத்தான் என்ன தவம் செய்வதனோ அப்படிங்கிற அளவிற்கு ஒரு கொடுப்பனையான வாழ்க்கை தாங்க. நீங்க ஒரு
டால்பின் துள்ளி குதிக்கும், அதை நான் வந்து மாடியில நின்று பார்ப்பேன். பனையூர் பங்களா. ஆமா, அவங்க மனைவி சொல்றாங்க, எனக்கு கூட நான் கூட பார்க்க மாட்டேன், அவர் கரெக்டா பாத்துருவாரு. அப்போ எத்தனை மணிக்கு டால்பின் குதிக்கும்னு உட்கார்ந்து காத்து கிடந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற. இன்னொன்று, ஆங்கர் ஒரு அர்ச்சனா அவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ரொமான்டிக்கான நேரம் எது சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் மாலை நேரத்தில் நானும் என் மனைவியும் காஃபி குடிச்சிட்டு அந்த பால்கனியில் நின்றுட்டு இருப்போம், அந்த இடத்துல உட்காந்துருப்போம், அதான் எங்களுக்கு ரொம்ப இனிமையான ஒரு சந்தர்ப்பம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுதாங்க, ஆங்கர் சொல்லுது, உண்மையிலே சார் இதெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும், எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் நாங்கள் ஓடிட்டு ஆங்கர் ஒரு டிவி ஆங்கருக்கு நேரம் இல்லை, ஏன்னா we don't have the time. நீங்க அதை சொல்லும் போதே ஐயோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமாடா அப்படின்ற மாதிரி. ஒரு கட்சி தலைவர் வந்து நான் என் மனைவியோட காஃபி குடிச்சிட்டு மாலை நேரத்தை அமைதியாக கழிப்பேன்னு சொல்றாரு. சில இடங்கள்ல என்னோட ஷாப்பிங் அடிக்கடி வருவார், அவர் தேவையான பொருட்களை எடுத்து கொடுத்து தன்னுடைய சஜஷனை சொல்லுவாருன்னு சொல்லி ஒரு நல்ல கணவன் அப்படின்னு அவங்க மனைவி அவங்க ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிறப்பான குடும்பம், நல்லா அருமையா வாழ்றாப்புல, யாருக்கும் கொடுப்பனை இல்லாத ஒரு வாழ்க்கை. அது எப்படி தலைவரா இருந்துட்டு ஒரு கட்சி? அதுதான் சொல்றேன், ஒரு சின்ன வட்ட செயலாளரால் கூட, ஒரு சாதாரண வேலை செய்த ஒரு அரசியல் இருக்கிறது கூட காலையில எந்திரிச்சாருன்னா போனை நீங்க ஆன் பண்ணிருந்தீங்கன்னா முடிஞ்சுது, சட்ட சட்டன்னு என்ன அன்னைக்கு எது அது அங்க போகணும் இங்க போகணும் கூட்டம் அது இருக்கு இது இருக்கு, இப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறாருன்னா எந்த அளவிற்கு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வார்னு பார்த்துக்கங்க. அதனாலதான் ராமதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம், நம்மள மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஆனால் அது எங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா, நீங்க எங்க கொள்கையில் சமரசம் பண்ணி கொண்டு நீங்க கொஞ்சம் சபஸ்டிகேட்டடா இருக்கிறதுக்கு நீங்க வந்து தயாராயிட்டீங்களோ அந்த நிமிஷமே முடிஞ்சு போச்சு. உங்களை விட வீரியமாக, உங்களை விட சொகுசாக அவர் வந்து வன்னியர் அறக்கட்டளையா அவர் அறக்கட்டளையா மாத்தினாரோ, அவர் எல்லாத்தையும் அனுப்பிக்க ஆரம்பிச்சாரோ, அப்ப அந்த உரிமை ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. அது ஆட்டோமேட்டிக். இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சமூக வழியில் ஒரு விஷயத்தை அழுத்தமாக பதிவு செய்யணும். எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, மன்னராட்சி நடக்கிறது, இது வந்து குடும்ப ஆட்சி நடக்கிறது, திமுக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலைபகரங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எவன் வாயிலையா இருந்து அந்த முத்துக்கள் உதறட்டுமே. அந்த ராமதாஸ் ஐயா சொல்றாருல, ஒரு முத்துக்கள் உதிர்ந்ததுன்னு, அது மாதிரி ஒரு முத்துக்கள் உதறட்டுமே. இது மன்னராட்சி, இது குடும்ப கட்சி, இது குடும்ப பிரச்சனைன்னு பேசலும்ல. இல்ல இதுல சொல்றாங்களே தெளிவா, அது வந்து உட்கட்சி பிரச்சனை, இது அது அப்பா மகனுக்கு நேர பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதை பத்தி நான் கருத்து சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு இரட்டை நிலைப்பாட்டை இந்த முற்போக்காளர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இதே இது நீங்க திமுகவில் நடக்கட்டும், இந்நேரம் மாரடிச்சு அழுவுறதற்கு 300 முற்போக்காளர்கள் நடுநிலையாளர்கள் வந்து நிற்பாங்க. இது குடும்ப ஆட்சி, இது மன்னர்னு. நான் இன்னொரு வார்த்தையை சொல்றேன், அவருடைய வார்த்தையில், யார் ராமதாஸின் வார்த்தையில சொல்றேன், 35 வயது நிரம்பிய உடனேயே நீங்க வந்து அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. 8 நாள்ல என்னை கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாரு. 8 நாள்லாம் முடியாதுப்பா, நான் ஜாதி ஜாதகம் டேட்லாம் பார்த்து ஒரு 2 மாசம் தள்ளி எடுப்போம் அப்படிங்கிறாப்புல. எல்லாம் முடியாதுன்னு இது பண்றாப்புல. சொன்னதுக்கு பிறகு அன்புமணிக்கு சீட் வாங்கி கொடுத்து அவரை வந்து அமைச்சராகுவதற்கான நேரம் வேலை நடக்கிறது. அப்ப சொல்றாரு, நான் பட்டாபிஷேகம் செய்து வைத்தேன்னு சொல்றாரு. ஒரு மன்னர் தன் வாயால் தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தேன்னு சொன்ன தருணம் அது. இதை பற்றி எந்த கட்சியாவது பேசுமா? எதை ஆள்றதுக்கு? அது வன்னியர் சமூகத்தின் வாக்குகளை ஆள்வதற்கு, மற்றபடி இல்லைன்னா அந்த சொத்துக்களை ஆள்வதற்கு, அவர்களுடைய அதிகாரத்தை ஆள்வதற்கு, அந்த மக்களால் கிடைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓட்டு போடுறாங்கல்ல. இது இவங்க வந்து எந்த கட்சி எந்த இடத்தையும் பிடிக்கல, நீங்க இனிமேல் பிடிக்க போறது இல்லை, இதுவரைக்கும் பிடித்தது இருக்கு இல்லையா. இதுவரைக்கும் இத்தனை பல எம்எல்ஏகள் வந்திருக்காங்க, எம்பிக்கள் அவர்களுடைய கட்சியிலிருந்து வந்திருக்காங்க இல்லையா. இது போக இன்னைக்கு பெரும் பணம் வந்துட்டு இருக்குல்ல, இதை வச்சு பேரம் நடந்துட்டு இருக்குல்ல, இவ்வளவையும் பிடிப்பதற்கு ஒரு கட்சி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த போட்டி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு மன்னர், அவருடைய இளவரசர் ஒரு தத்தி இளவரசர், நம்ம CN ராமமூர்த்தி ஐயாவினுடைய வார்த்தையில தத்தி தாண்டவராயன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு. அது என்னுடைய வார்த்தை இல்லை, இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவரு, சரிங்களா. எனக்கு உண்மையிலே அவருடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருக்கு. CN ராமமூர்த்தி ஐயாவினுடைய வார்த்தையில் நான் இதை சொல்றேன். ஸோ இப்படி தன் மகன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத நிலையில் கட்சியை இழுத்துட்டு போக முடியல, பேரத்தையும் கூட்ட முடியல. கடந்த முறை அப்படியே கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாப்புல, இந்த முறை அப்படி ஒப்படைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இழுபறி. இவர் அமித்ஷா வந்த போது கரெக்டா அந்த நாள் இவருடைய பதவியை பறிக்கிறாரு, தலைவர்ல இருந்து செயல் தலைவரா ஆமா அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அடுத்து அமித்ஷா வரும்போது நடந்துடக்கூடாது, ஜூன் 8 நடக்கக்கூடாதுன்றது. அதுக்காகத்தான்
இந்த குடுமி போட்ட பாப்பார மாமா போய் அங்க டீல் பேச பேருக்கிறாரு. இல்ல அப்போ அதுல ஒரு சந்தேகம். இப்போ பாஜகவோட மாநில தலைவரா இப்ப நயினார் நாகேந்திரன் இருக்காரு, இதுக்கு முன்னாடி அண்ணாமலை இருந்தாங்க, இன்னும் பல மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்களா தானே இதை ஏற்பாடு செய்யணும், இவங்க தானே போய் தீர்மானிக்கணும். இவங்க வெளில இருந்து ஏதோ ஒரு கட் சொல்ற இடத்துல இருக்கிறாங்க. கேட்டா கூட அது மேல்மட்ட தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்க அறிவிப்பாங்க கூட்டத்தை பத்தி, அப்புறம் நாங்க அதை பத்தி பேசுவோம்ன்றாங்க. இவங்களா தானே மாநில தலைவர், இவங்க தானே போய் ராமதாஸ் பார்த்துருக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பாண்டே தந்தி டிவில இருந்து வெளியில வந்தார். வந்த உடனே இங்க ஆரம்பிச்ச மீடியாவுக்கு பேர் என்ன, சாணக்கியா. அதோட பொருள் என்னன்னா, நாங்கள் ஆட்சி அமைப்பவர்களுக்கு அருள் புரிந்து ஆசீர்வாதம் செய்து எங்களுடைய ஆட்சியை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் உருவாக்கும் மீது நாங்கள் நேரடியாக ஆட்சி ஆள மாட்டோம். சுசாமி மொழியில சொல்லணும்னா நாங்க காவலர்கள் கிடையாது, எஜமானர்கள். அதுதான் ஆட்சி ஆளுவதற்கு. அதெல்லாம் நான் தான் சொல்றேன், ஒரு ஆட்சியாளனா இருக்கணும்னாலும் ஒரு கட்சி தலைவனா இருக்கணும்னாலும் 24/7 வேலை பார்க்கணும், கடந்து கஷ்டப்படணும். குருமூர்த்திக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவர் நினைத்ததை அவர் செயல்படுத்த முடியும். ஆனா புரோக்கர் வேலை பார்த்தா போதும். இடைப்பட்ட நேரங்களில், அந்த இடைப்பட்ட காலங்களில் வேலை செய்தால் போதும். 24/7 வேலை செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் அந்த கரெக்டான நேரத்துல அவங்க நிக்கிறாங்க. அப்போ இங்க நடப்பது என்பது ஒரு பார்ப்பன ஆதிக்கம். நேரடியா மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுக அல்லது பாமக என்பது இவர்கள் பார்ப்பனர் அல்லாத கட்சி. அதே மாதிரி பாஜகவின் தலைமையில் இருப்பவர்கள் பார்ப்பனர். அதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு அவங்க, அதெல்லாம் ஏவல் வேலைகள் செய்வதற்கு இடுபொலிகள், அல்லது நீங்க சொன்ன மாதிரி சௌகிதார், காவல்காரன், சரிங்களா? ஆனா அந்த காவல்காரனை வெளியில நிறுத்திட்டு ராஜாங்கம் பண்ணுவது யாருன்னா நாங்க தான். அப்படிங்கிறதான் இந்த குருமூர்த்தியினுடைய வருகையும் இந்த நிகழ்வுகளும் காட்டுகிறது. அப்போ சனாதனத்தின் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு சனாதனிகள் கூட்டத்தின் பிரதிநிதியான குருமூர்த்தி தன்னை முதன்மைப்படுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு அலைகிறாரு. இதற்கு முழு முதல் ஆதரவு பாஜகவுக்கு மேலிடத்திலிருந்து இருக்குது. அதனாலதான் அமித்ஷா குருமூர்த்தியை பார்த்து வீட்டில் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரே. நீங்க அதிமுக தலைவர் வர வேண்டியது, பேனரை என்னெல்லாம் மாத்துறாங்க. அப்போ அதை சரிப்படுத்துவதற்கு அவங்களுக்கு அப்போ அவருடைய ராஜதந்திரம், அவர்களுடைய இதை பேசி முடிப்பதற்கு நான் இவர்கிட்ட தான் போறேன்னு சொல்லி போறாங்கன்னா, இன்னொன்று முக்கியமானதை புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் இந்த குருமூர்த்திக்கு இந்த பழைய எட்டனா செல்லாத காசுன்னு சொல்லுவாங்க, அந்த 20 காசு, இந்த அலுமினியத்தில் இருக்குமா அந்த காசெல்லாம் நீங்கள் இப்போ கடையில் கொடுத்தா தூரத்துக்கு வீசிடுவான். அந்த காசுக்கு இருக்கிற மரியாதை தான் இந்த குருமூர்த்தி பொதுவெளியில் சமூகத்தில் இருக்கிறது. இந்த மக்கள் ஒரு ஓட்டு விழாது. ஆனால் இவர்கள் தான் இந்த ஆட்சியை ஆட்டி வைக்கிறார்கள். அதிமுக கடந்த ஜெயலலிதாவின் இறப்புக்கு பின் யாரால் ஆளப்பட்டது அப்படின்னா இந்த புரோக்கரால் ஆளப்பட்டது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதனால தான் அவ்வளவு இழிவாக அதிமுக காரர்களையும் ஓபிஎஸ்சியும் இவரால் பேச முடிந்தது. இப்பவும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ வெறுமனே இது தைலாபுரத்தில் நடந்த கூட்டம் அப்படின்னு, இது அப்ப மகனுக்கு நடக்கிறது பேரத்துக்கான பிரச்சனை. குருமூர்த்தி போயிட்டு வந்ததுங்கிறது பார்ப்பனர் அல்லாதாரை அவர்களுடைய ஆட்சியை தூர விரட்டி விட்டு பார்ப்பன அதிகாரத்தை நிறுவுவதற்கான ஒரு வேலை. அப்போ தெளிவாக நடப்பது ஒரு சனாதனத்துக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்குமான திராவிடத்துக்குமான எதிரான சண்டை. இங்க அதிகாரத்துல திராவிடம் இருக்குது. இதை வீழ்த்துவதற்காக எத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாங்கள் இறங்கி வேலை செய்வோம்னு சனாதன கூட்டத்தின் பிரதிநிதி நிற்கிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, என்னோட இறுதி கேள்வியா ஏற்கனவே நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி அப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்லி. பாமக அதுதான் நடக்குது. அப்பாவா மகனா யாருக்கு அந்த அதிகாரன்ற போட்டி நடக்குது. இது யார் விமர்சனத்துக்கு உள்ளாக்க மாற்றாங்கன்ற ஒரு கேள்வி. அது தொடர்ச்சியா எல்லாருமே அதை அப்படிதான் நடந்துக்கிறாங்க. குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல ராமதாஸ் அவர்களை அவரை ஃபோன்ல அழைச்சி பேசினதாகவும் அது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு. என் மாதிரி இந்த களங்கள்லாம் இன்னைக்கு போன மாரி ஆயிடுச்சு. அன்புமணி அவர்களும் சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்றாரு. நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன், எல்லாம் இருக்குது, ஓகே. ஆனா இப்போ எனக்கு இன்னும் அவங்க பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு சமூக நீதி பாதையில் அவங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு சொல்லி அப்படியே தலைகீழா மாத்தி பேசுறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டாவது, அவர் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் நேற்று ராமதாஸ் சந்திச்சிருந்தாரு. நீங்க நான் சந்திச்சா நாளைக்கு பாருங்க ஓடி வருவார் அன்புமணி ராமதாஸ் காலில் விழுவாருன்னாரு. இன்னைக்கு அவர் விழுறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு பெரிய மளிகை கடை, அதுல வேலை பார்த்த பையன் அவன் போய் சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சிட்டான்.
இப்போ அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெரிய லெவலில் ஓடிட்டு இருக்கு. இது அப்பா மகன் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எங்கே மளிகை கடையை பிடிச்சிருவானோன்னு சொல்லி தான் அண்ணாச்சி விரட்டி விட்டாரு. ஆனாலும் அந்த மரியாதை இருக்குங்களா அண்ணாச்சி மேலே நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவர் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவர் ஒரு பெருந்தன்மையாக அவர் நடந்து கொண்டார். இன்னொன்று அவருடைய கொள்கை கோட்பாடுபடி அவர் சரியாக தான் இயங்கிட்டு இருக்காரு. யார் வேல்முருகன் அவரை பொறுத்தவரையிலும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு செஞ்சோற்று கடன் தான். அந்த கட்சியை இணைத்து வைப்பதற்கோ அந்த பிரச்சனைகளை சரி செய்வதோ அது அவருடைய தனிப்பட்ட ஒரு செஞ்சோற்று கடனாக இருக்கலாம். இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி கடையிலிருந்து வெளியே போய் வேற கடை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, குறுக்கு சந்தல் இளநீ இழுத்ததாங்கிற கேள்வி வரும்ல. அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இவருக்கு வந்திருக்குது. அவர் மீது இருந்த களங்கங்கள், எங்களுடைய கட்சியிலிருந்து பணம் இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாருன்னு ஒரு பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அத்தனையும் சரிபடுத்துறதுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு வகையில் நீங்க 85 வயது சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்ட நிலையிலும் கூட ஐயா கூப்பிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சரி பண்ணியிருக்கிறாருங்கிறது ஒரு அவர் வயசு ஒரு நல்ல நிறைவான ஒரு நிலைதான். அதனால இந்த இடத்துல நாம சொல்ல வரல. நான் இந்த டிவிகேக்கு பதிலாக இன்னொரு டிவிகே தான் இந்த விஷயத்துல நான் பேச நினைக்கிறேன். நாங்க வந்து மன்னராட்சின்னு பேசிட்டு இல்லடா, இதை பேசுறா, வாயில என்னடா வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில மன்னராட்சின்னு எவன் சொன்னானோ அவனை பத்தி கேட்கறது தான் நான் தயாரா விரும்புறேன். இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.